ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். ஓசியா 6:11. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்க. ஓ ஜூடா, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பெரிய தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை குறித்தும் எப்ராயிமை குறித்தும் யூதாவை குறித்தும் தொடர்ந்து வேதத்தில் நீங்கள் அந்த ஓசியால பார்க்க முடியும். ஓசியாவை நடத்தின பாதையும் ஒரு நெருக்கமான பாதை. ஒரு விபச்சார ஸ்திரியை போய் நீ பார்த்து அவளை நீ திருமணம் முடிக்கணும், அதுக்காக நீ காத்திருன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசியும் ஓசியா தான். 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிச்சா, அவரே நம்மை அடித்தார், அவரே நம்மை காயத்தை கட்டுவார், நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வரும்போது வேதம் சொல்லுகிறது பல வார்த்தைகளை யூதாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் எப்ராயிமை குறித்தும் சொல்லிக்கிட்டே வருவார். உன் பக்தி இப்படி இருக்குப்பா, நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிற, உன்னுடைய காரியங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து சொல்லுகிறா, உனக்கு ஒரு அறுவடை நாட்களை வைத்திருக்கிறேன். 2 ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஒன்று எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். கலாத்தியர் 6:7-8 வசனம் இருக்கு. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவன் அறுப்பான். அப்போ நீ எப்படி விதைக்கிறியோ அதுக்கு தகுந்தாற் போல ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யூதாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்படியே மாம்சத்துல விதைச்சின்னா மாம்சத்தின் பலன் அறுப்ப, ஆனா நீ பட்டணங்களை கட்டி ஆவிக்குரிய விதத்துல நீ விதைத்தால் ஒரு 6 கம்பீரமான அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் என்று ஆண்டு சொல்லுகிறார். இந்த வருஷம் நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியங்களுக்கு ஒரு பெரிய அறுப்பின் நாட்கள். ஆமென். சங்கீதம் 126ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். ஆமென். கர்த்தர் எங்கள் வாயை நகைப்பினாலும் எங்கள் நாவை சந்தோஷத்தினாலும் நிரப்பினார். தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதனால புறஜாதிகளும் அப்பா ஆச்சரியப்படுறாங்க. ஆமென். கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடே அறுக்கிறோம். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறா, ஆனா தாம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. அறுப்பு என்று சொன்னால் ஒரு பெரிய கம்பீரம் என்று அர்த்தம். அறுவடையின் காலம் அப்படின்னா ஒரு கம்பீரமான காலம் என்று அர்த்தம். ஆமே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அறுப்பு என்றால் மகிழ்ச்சி என்று போடப்பட்டிருக்கிறது. அறுப்பு என்றால் கம்பீரம், அறுப்பு என்றால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய சந்தோஷம், அறுவடை காலனாலே சந்தோஷம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை வாசித்தா, பெத்ஷிமேஷரின் மனுஷர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள், அது அறுப்பு காலமா இருந்தது. பெட்டி உள்ளே நுழையும் போது அவர்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டானது. அறுவடை காலம் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறுவடை காலம், இந்த 2025 விசுவாச ஜெப வீட்டின் ஊழியங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய கம்பீரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, நகோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தார்கள், அது அறுப்பின் துவக்கமாய் இருந்தது என்பதாக. அறுவடை காலத்துல தான் ரூத்தும் அங்கே நகோமியும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தாங்க. கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, ஆமென், சொத்துக்களை இழந்து, சம்பத்துக்களை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எல்லா நன்மைகளை இழந்து திரும்பி வந்தார்கள் பெத்லகேமுக்கு. அப்ப
கூடாரத்தின் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அது அறுப்பின் காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. ரூத் நகோமின் வார்த்தையை கேட்டு போவாசின் வயலுக்கு போனால், கூடாரத்துக்கு போனால், குடிசைக்கு போனால், பாதத்துக்கு போனால், கடைசியில் வீட்டிற்கே போய் அவளுடைய வீடு பேரேசின் வீட்டை போல கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் சந்ததியை பராக்கிரமசாலியின் சந்ததியாய் தேவன் மாற்றினார். அறுப்பு என்பது எல்லா இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற காலம்தான் அறுப்பின் காலம். அல்லேலூயா, ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீங்க 4 6 7 வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா அங்கே சூனேமிலே கனம்பொருந்திய ஒரு ஸ்திரியை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எலிசாவுக்கு சகல சலக்கரணையை இந்த கனம்பொருந்திய ஸ்திரீ செய்து கொண்டு வந்தா என்று வேதம் சொல்லுகிறது. சகல சலக்கரணை, சலக்கரணை என்று சொன்னால் கருதுவார் என்று அர்த்தம். சலக்கரணை என்று சொன்னால் அக்கறைப்படுகிறார் என்று அர்த்தம். சலக்கரணை என்றால் விடுவிக்கிறார் என்று அர்த்தம். சலக்கரணை என்றால் என்னை பாதுகாக்கிறார் என்று அர்த்தம். சலக்கரணை என்று சொன்னால் என்னை பொதிந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். சலக்கரணை என்று சொன்னால் சட்டையின் மறைவில வைக்கிறார் என்று அர்த்தம். சலக்கரணை என்றால் நலம் விசாரிக்கிறார் என்று அர்த்தம். சகல சலக்கரணையும் எலிசாவுக்கு செய்தால் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ. அதனாலே அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி பிள்ளை இல்லாத அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளை கர்த்தர் நடத்தும்படி எலிசா ஜெபித்தா. பிள்ளை மரிக்கிற தருவாயில எலிசா அவள் மீது விழுந்து பிள்ளை தும்மி எழும்பும்படி உயிரோடு எழுப்பினா. ஒரு பஞ்சகாலம் வருகிறது என்று எலிசா சொல்லி அந்த கனமுருந்திய ஸ்திரியை தேசத்தை விட்டு போ என்று சொல்லி அனுப்பினா. இப்பொழுது திரும்பி அந்த தேசத்துக்கு வருகிறாள். அது ஒரு அறுப்பின் காலம். அல்லேலூயா, அது ஒரு அறுவடையின் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அறுப்பின் நாட்களில் கேயாசின் இடத்துல ராஜா கேட்கிறா, இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததாமே, அந்த பிள்ளை செத்ததாமே, செத்த பிள்ளையை உயிரோடு எலிசா எழுப்பினாராமே, சம்பவித்த காரியங்கள் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ உள்ளே நுழைந்தால் எலிசா கேயாசி சொல்றா, அவளே வந்திருக்கிறா, அவளிடத்துல விசாரியும் என்று சொன்ன போது அவளிடத்துல கேட்டால் எல்லா காரியத்தையும் சொன்னா. இப்ப நீ ஏன் வந்திருக்கன்னு சொன்ன போது, பஞ்ச காலம் தேசத்துல 7 வருஷம் இந்த தேசத்துல நான் இல்லாம போனேன், இப்ப திரும்பி வந்திருக்கிறேன், எனக்கு என் பலன் வேண்டும் என்பதாக ஒரு பிரதானியை நியமித்து ஒரு ஆளை கர்த்தர் அவளுக்காக தனியா வைத்து இந்த 7 வருஷம் இல்லாத எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்பி கிடைக்கும்படி செய் என்று தேவன் சொல்லுவாரானா, இந்த அறுப்பின் காலம் உங்களுக்கு பிரதிபலனை தேவன் கொடுக்கிற வருஷமா இருக்கும். நீங்க பட்ட பிரயாசம், நீங்க செஞ்ச சலக்கரணை, நீங்க செய்த காரியங்கள் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் செய்ததும் செய்து வருகிறதுமா இருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் செய்த பலனுக்கு தக்கதாக ஒரு பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆமென். அந்த கனமுருந்திய ஸ்திரீக்கு ஒரு பிரதானியை நியமிச்சு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது போல உங்களுக்கு கர்த்தர் திருப்பி தருவார். பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். 2 யோவான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை நீ இழந்து போகாதபடி பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிரு. அப்போ உங்க செய்கைக்கு தக்க பலன் பூரண பலனா இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்லா கையை தட்டி ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஒரு நிமிஷம். என் செய்கைக்கு தக்க பலன் அது பூரண பலன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன், பூரண பலன், பூரண பலன். என்ன பலன்? பூரண பலன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ உங்க விதைக்கிற பிரயாசத்துக்கு தக்கதான பலனை தேவன் தருவார் என்று போடப்பட்டிருக்கு.
இருக்கிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் என்று சொன்னால், அறுப்பு காலம் என்பது சேர்த்து வைக்கிற காலம். என்ன காலம்? அறுப்பு காலம்னா சேர்த்து வைக்கிற ஒரு காலம். நீங்க இந்த ஊழியத்துல ஜபத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆமா, சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 47 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் 30 வயது உடையவனாய் இருந்தார். தேசத்தில் செழிப்பின் காலம், அறுப்பின் நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கே யோசேப்பின் களம் தானியங்களினால் நிரம்பி இருந்தது. அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வேத வசனத்தை வாசித்தா, பஞ்ச காலத்துக்கு முன்பாக ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். கர்த்தர் என் குடும்பத்தையும் என் சகோதரர்களையும் மறக்க பண்ணினார் என்று மூத்தவனுக்கு மனாசே என்றோ, சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். நான் இப்படி தான் சொல்றேன், ஆவியில் இப்படி தோணுது. நீங்க சேர்த்து வைக்கிற ஜபம், இங்க ஊழியம் செய்யறது, கண்ணீர் வடிக்கிறது, உபவாசிக்கிறது, என்னென்ன சின்ன ஜபத்தையும் நீங்க கொஞ்சம் கூட அற்பமா எண்ணாம, அருவருக்காம, சோர்ந்து போகாம தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கிற எல்லா ஜபம் இப்போ சேர்த்து வைக்கப்படுகிறது. கலங்கள் தானியத்தால் நிரம்புகிறது போல உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்பிட்டே இருக்கிறார். என்ன, ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அந்த காலத்துக்கு முன்னாடி ஆஸ்நாத் சபையில 2 காரியத்தை வெளிப்பட பண்ணும்படியாக, ஒரு எப்ராயிம் ஒரு மனாசையில் கர்த்தர் வெளிப்பட பண்ணும்படியா நீங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பஞ்சம் வரப்போகிறது. தேசத்துல ஒரு நெருக்கம் வரப்போகிறது. சபையை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சபை என்பது ஒரு களஞ்சியம். பரலோகம் என்பது ஒரு களஞ்சியம். இருதயம் என்பது ஒரு களஞ்சியம். இருதயம் ஒரு களஞ்சியம், சபை ஒரு களஞ்சியம், பரலோகம் ஒரு களஞ்சியம். இருதயம் வசனத்தினால் நிரப்பப்படணும், சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்படணும், பரலோகத்தையும் கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரப்பணும். அல்லேலூயா. நம்ம சபையை கர்த்தர் நிரப்ப போறார். ஒரு பெரிய ஒரு பெரிய பஞ்ச காலம். ஆனா கர்த்தர் யோசேப்பின் களத்தை நிரப்பினார். அறுப்பு காலத்துல கர்த்தர் நிரப்பினார். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என் இருதயத்துக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்முடைய காலங்கள் ஒரு பெரிய அறுப்பு காலம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் 8-9 வசனத்துல வாசிச்சா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்பீர்கள். ஆமா, நீ சோர்ந்தே போயிடக்கூடாது. என்னப்பா? ஆமா, சோர்ந்தே போயிடக்கூடாது. ஆமா, தளர்ந்து போகாம அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தளர்ந்து போகாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தளர்ந்து போகாம, the right time you will see the harvest. Right time you will see the harvest. ஒரு பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை அறுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரமும் கடைசி காலத்தின் அறுப்பு காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். கடைசி காலத்தின் அறுவடையில் கர்த்தர் எப்படி அறுவடை பண்ணுவார் அப்படிங்கிறத வேதத்தில் போடப்பட்டிருக்கிறார். ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, சமாரிய ஸ்திரியை பற்றி பேசிட்டு சீஷர்களுக்கு சொல்றார், விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் ஒருமித்து சந்தோஷப்படுகிற காலம் வருகிறது. அப்போ ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் பிரயாசப்படாததை நீங்கள் அறுப்பீர்கள். என்னது? அப்படி ஒரு அறுவடை ஒன்று இருக்கான். நீங்க கண்களை ஏறெடுத்து பாரு, அறுப்பு பாரு, பயங்கரமா இருக்கும். நீ பிரயாசப்பட்டிருக்கே வேண்டாம். இப்போ ஒருமித்து சந்தோஷப்படக்கூட அளவுக்கு கர்த்தர் வத்தல குண்டுல ஒரு அறுவடையை நம்ம சபைக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு பக்கம் பிரயாசப்பட்டதனுடைய அறுவடை, இன்னொரு பக்கம் விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் இணைந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறுவடை. ரெண்டு விதமான அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அறுப்பு காலத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கம்பீரமான அறுவடை தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். திரும்பி அங்க போயிடலாம், சரியா? 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பெத்லகேமுக்கு அறுப்பின் துவக்கத்திலே வந்தார்கள் என்பதாக. அப்போ எங்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அறுவடை வச்சிருக்கிறார்? பெத்லகேம்ல தான், அப்பத்தின் வீட்டுல தான் வச்சிருக்கிறார். சபையில தான் அந்த ஆசீர்வாதமே இருக்கிறது. பெத்லகேமுக்கு கர்த்தர் அவங்கள கூட்டு வந்தார். அப்பத்தின் வீடு. மீகா 5:2 வாசிச்சா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு வேதம் சொல்லு. எப்படி? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. நீங்க மத்தேயில வாசிச்சாலும் சரி, லூக்கால வாசிச்சாலும் சரி, இயேசு பெத்லகேம்ல பிறந்ததை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அப்போ பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்போ இயேசு தான் நமக்கு ஜீவ அப்போன்னு அழகா சொல்லி இருக்கிறார். நானே உங்களுக்கு ஜீவ அப்பம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாய் வெளிப்பட்டது, அது அப்பமா நம்ம கையில கர்த்தர் கொடுத்து வசனத்தின் மூலியமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ பெத்லகேம் அப்படி வந்த போதுதான் அறுப்பின் காலம், இழந்ததெல்லாம் திரும்ப வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இப்போ இந்த பெத்லகேம் அப்படின்னா தாவீது பிறந்த ஊரும் பெத்லகேம் தான். தாவீது பிறந்த ஊருமே பெத்லகேம் தான். நீங்க பெத்லகேம்ல தாவீத கர்த்தர் நடத்தின விதம் இருக்கிறது, இயேசுவை நடத்தின விதம் இருக்கிறது, நகோமியையும் ரூத்தையும் கர்த்தர் நடத்தின விதம் இருக்கிறது, பெத்லகேம்ல சாலமோனை நடத்தின விதம் இருக்கிறது, பெத்லகேம்ல சவுல நடத்தின விதம் இருக்கிறது, பெத்லகேம்ல சபை கட்டின விதம் இருக்கிறது. எக்கச்சக்கமா இருக்கு. பைபிள மாதிரி இன்பமானது ஒண்ணுமே இல்லை. என்ன தோத்திரம்? எனக்கு என்னன்னா, நேற்று மதியம் எம்டி ஜெகன் அவரோட கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். சும்மா சின்ன வார்த்தை பேச ஆரம்பிச்சோம். 3/4 மணி நேரம் பேசணும். வசனத்தை பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கு இல்ல? அந்த வசனம் ஒரு வார்த்தை தான் அப்படியே ஆவியை உயிர்ப்பிக்குது, அப்படியே களி கூறுது, சந்தோஷப்பட வைக்கிறது. ஒரு வசனம் தான். அவர் பேச நான் கேட்க, நான் பேச அவர் கேட்க. ஆமா, இன்பமா இருந்தது அந்த வசனம். அப்போ ஒவ்வொரு இடத்துல தேவன் தம்முடைய தாசர்களை, தேவ பிள்ளைகளை, தேவ ஜனத்தை பெத்லகேம்ல நடத்தின விதங்கள்லாம் இருக்கிறாரு. தாவீத பார்த்தீங்கன்னா 17 வயதுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். எத்தனை வயசுல? 17 years old. 17 வயதுல அபிஷேகம் பண்ணார். ஆனா 7 வருஷம் திரும்ப பெத்லகேம்ல தான் வச்சு அவனுக்கு டீச் பண்ணார். 7 years. அடுத்த 7 வருஷம் அதுல்லாமுக்கு கொண்டு போனார். அடுத்த 7 வருஷம் எப்ரோனுக்கு கொண்டு போனார். அதுக்கப்புறம் 33 வருஷம் சியோனில் வச்சு அவனை நடத்தினார். இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்துகிற பாதை. எல்லாருக்கும் ஒரு ப்ராசஸிங் பீரியட் இருக்கும். கார்த்திகை மேலியலுக்கு ஒரு ப்ராசஸிங் பீரியட் வச்சிருப்பார். சில இடத்துல சில காலம் வச்சு கொஞ்சம் தூரம் நடத்திட்டே வருவார். நம்மளை அப்படி நடத்துவார். பாஸ்டர் கார்த்திக் அவர்களை ஒரு ப்ராசஸில் கொண்டு போவார். எல்லாருக்கும் ஒரே மெத்தட் கிடையாது. எல்லாரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறவரும் அல்ல, யுக்தியை பயன்படுத்துகிறவரும் அல்ல. செங்கடலை பழக்கிறதுக்கு கையை நீட்டும் பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோர்தானை பிரிக்கிறதுக்கு காலை வையும் பாரு. எரிகோ விழுறதுக்கு பெட்டியை தூக்கும் பாரு. தோத்திரம். கண்மலைய பார்த்து தண்ணி வரணும்னா பேசும் பாரு. ஆமா, கசப்ப மாறாவா மதுரமா மாத்தணும்னா கட்டையை தூக்கி போடுன்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுக்திகளை கர்த்தர் பயன்படுத்துகிறவர். அதே மாதிரி தேவ பிள்ளைகளை நடத்துறது ஒவ்வொருத்தங்களை ஒவ்வொரு மாதிரி நடத்துவார். என்ன நடத்துற மாதிரி உங்களை நடத்தணுன்றது நான் எதிர்பார்க்க முடியாது, நடத்தவும் மாட்டார். செல்வத்தை வேற மாதிரி நடத்துவார், என்ன வேற மாதிரி நடத்துவார்,
தங்கச்சை வேற மாதிரி நடத்துவார், பிரதரை வேற மாதிரி நடத்துவார், பாஸ்டரை வேற மாதிரி நடத்தலாம். அப்ப தாவீதை நடத்தினது ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்கு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் பெத்லகேம் என்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல 7 இயர்ஸ் வச்சு கர்த்தர் அவனுக்கு ஒரு படிப்பினை கொடுத்தார். நான் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன், ஒரு ஆள் கற்றுக்கொள்ளுகிறதற்கு ரொம்ப ஆவலா இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிறது தாமதிக்கும் போது ஆசீர்வாதமும் தாமதிக்கும். ஒருத்தன் கற்றுக்கொள்ளுகிறது தாமதிக்கும் போது மேன்மையும் தாமதிக்கும். நீங்க லேட் பண்ணிக்கிட்டே இருங்க, இங்க உங்களுடைய ப்ராசஸிங் லேட் ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஸ்கூலில் படித்து ஃபெயில் ஆகிறோம், அதே டெஸ்கில் தான் உட்காந்துருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருப்போம், நம்ம அதில் தான் இருந்துக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா? நான் 8th படிக்கும்போது என் கூட ஒரு சகோதரன் படித்தார். ஆள் பார்த்தா மீச கீச தாடி கீடி வச்சு ட்ரௌசர் போட்டிருப்பார், கை காலெல்லாம் முடியா இருக்கும். நமக்கு பார்த்தாலே அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பாஸ் 3 வருஷம் இட்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காப்புல. ஆமாம், நான் போகிறேன், அங்கேயும் அப்பையும் ஃபெயிலு. அதோட பாஸ் பிளான் பண்ணது, இனி இட்டா போய் படிக்கக்கூடாதுன்னு ஸ்கூலை விட்டே போயிட்டாப்புல. இப்போ கூட பார்ப்பேன், ஐயோ கார்த்தி அப்படின்னு கூப்பிடுவாப்புல. ஆமாம், அவர் பார்த்தா கட்டா கணக்காக இருக்கிறார். சில ஆள் அதே இடத்துலயே தான் இருப்பாங்க. ஏன்னா கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆர்வமும் கற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணுங்கிற எண்ணம் இல்லாததுனால. ஏன்னா பெத்லகேம்ல தாவீதை கற்றுக் கொடுத்தார். நீங்க மோசேயை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், என் ஜனங்கள் எகிப்துல 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் என்னது? 400 வருஷம். ஆனா நடந்தது ஏன் 30 வருஷம் கூடுச்சு? பாஸ் நம்ம ஆளால. நம்ம கற்றுக்கொள்றது தாமதித்தால் சிலருடைய விடுதலையும் தாமதிக்கும். நம்ம கொஞ்சம் நம்மளை அப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டு நம்ம ஒப்பு கொடுக்காம இருந்துட்டோம்னா ஜனங்களுடைய விடுதலை, ஆசீர்வாதம், அறுவடை, மேன்மை மற்றவங்களுக்கும் தாமதிக்கிறது. ஒரே ஆளால சில நேரம் நம்ம பண்ற ஒரு சின்ன தவறுகள் அடுத்த கட்ட நகர்வுக்கும் அடுத்த நபருடைய உயர்வுக்கும் அது தடையாய் மாறுகிறது. இப்போ ஆண்டவர் அவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவரே சில நேரம் எடுத்த முயற்சி ஸ்டெப்பு தான் மோசேயின் தவறு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 30 வருஷம் கூட்டி கொடுத்தது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு 400 இயர்ஸ்ன்னு சொன்னா அவர் மாற்றுவாரா? நம்ம அப்பா மாற்ற மாட்டாரு. 30 வருஷம் கூடுது. சில நேரம் ஊழியத்திலையும் சரி, அப்படிதான் குடும்பத்திலையும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எனக்கும் ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. என்னன்னா, நீ கற்றுக்கொள்ளுகிறது தாமதித்தால் மேன்மையும் உயர்வும் தாமதிக்கும், விடுதலை தாமதிக்கும். காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? போதகராக இருக்கணும். அப்போ இந்த சீசனுக்கு நம்ம எங்கேயோ போயிருக்கணும், ஆனா இன்னும் போகல. அப்போ இன்னும் போகிறதுக்கு கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். தாவீதை பெத்லகேமில் 4 பேருக்கு முன்னாடி நிறுத்தி பழக்குவிச்சார். 1 சாமுவேல், சொல்லுங்க சாமுவேல். 2வது சவுல், 3வது சகோதரர்கள், 4வது சத்துரு. சொல்லுங்க சாமுவேல். சிலருக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை நிறுத்துவார் கொஞ்ச காலம், சில பீரியட்ல. சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்தி பயிற்சிவித்தார், சவுலுக்கு முன்னாடி கர்த்தர் பயிற்சிவித்தார், சகோதரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை நிறுத்தி பயிற்சிவித்தார், சத்துருக்கு முன்னாடியும் கர்த்தர் பயிற்சிவித்தார். சகோதரர்கள் சொன்னா 7 பேர் சகோதரர்கள், சத்துருன்னு சொன்னா கோலியாத். அப்போ சவுல் ஒரு அதிகாரத்துல உள்ளவன், ஆளுமையில உள்ளவன். அப்போ ஆண்டவர் சாமுவேல் ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னாடி அவர் ப்ராசஸ் பாருங்களேன். ஊழியக்காரன்ல ஆரம்பிச்சு பெத்லகேம்ல சத்துருக்கு முன்னாடி வரைக்கும் கடைசியில் கர்த்தர் விட்டுட்டார். சில நேரம் ஏன் ஆண்டவரை இப்படி இந்த ஆளுக்கு முன்னாடிலாம் நம்மளை விடுறீங்கன்ற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களை பழக்குவிக்கிறார், உங்களை பயிற்சி வைக்கிறார். என்ன ப்ராசஸ் இது நடந்தா தான் சிங்காசனம் வெயிட் பண்ணுது. கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் மத்தியில் இருந்த தாவீதை ஏறக்குறைய 3,26,000 சேனைகளுக்கு தலைவனாய் கர்த்தரவனை மாற்றணும்னா நீ பெத்லகேம்ல இந்த 4 பேரை பார்த்துட்டு தான் போகணும். அல்லேலூயா. சாமுவேல் அப்படின்னா என்ன? ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கொஞ்ச காலம் வைப்பா.
ஒவ்வொருவருக்கும் அந்த ப்ராசஸ் பீரியட் உண்டு. ஒரு தேவ மனிதனுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துவார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேலுக்கு முன்னாடி தாவீது வந்து நின்றான். ஈசாயின் இடத்துல கேட்கிறான், உன் வீட்டில் இவ்வளவு பேர் தானா? சாமுவேல் சரீர வளர்ச்சியை பார்க்கிறாரு, முகத்தை பார்க்கிறாரு, ஆள் தோற்றத்தை பார்க்கிறாரு. வீட்டில் இவ்வளவு தானான்னு சொன்ன போது ஒருவன் ஆடுகளை மேய்ச்சிருக்கிறான். ஆளை அனுப்பி கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தின போது அவன் தைல கொம்பை எடுத்து அவன் மீது அபிஷேகம் பண்ணினான். ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம நிறுத்துகிறது எதுக்குன்னா, ஒரு அபிஷேகத்துக்காக கர்த்தர் நிறுத்துகிறார். ஆமென். ஒரு அனாயிண்டிங், நாட் ஒன்லி ஆரம்பத்தில் பெற அபிஷேகம் மாத்திரமல்ல, ஊழியக்காரன் மூலியமா சில நேரம் நமக்கு சில ஊழியக்காரங்களுடைய ஐக்கியம் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஊழியக்காரருடைய ஐக்கியம் ஊழியம் செய்வதற்கல்ல, ஐக்கியத்திற்காக, ஃபெல்லோஷிப், ஐக்கியத்துக்காகத்தான் அபிஷேகம். சில நேரம் இவர் கூட இருந்தா எனக்கு ஊழியம் கிடைக்கும்னு சில ஆள் ஊழியத்துல ஒத்து இருப்பாங்க. அதுக்காக கர்த்தர் நம்மளை நிறுத்துறது இல்லை. சில நேரம் அபிஷேகம் ஐக்கியத்துக்காக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய கடைசி அதிகாரமும் சரி, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரமும் சரி, நீங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், சாரி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், எலிசா வந்து 12ஆம் ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது எலியா வந்து நின்று அவருடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணும்படி எலிசாவின் மீது சால்வையை தூக்கி போடுகிறார். விழுந்த உடனே அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் எலிசா அந்த ஏர்மாட்டை உடைத்தான், ஏர்மாட்டை அடித்தான், கட்டையை அடைத்து சமைத்தான், விருந்து வைத்தான், எல்லா குடும்பத்தையும் முத்தம் பண்ணிட்டு திரும்பி வந்து அங்கே எலியா பின்னாடி கண்டினியூவா போறாரு. இந்த அபிஷேகம் விழுந்தது, ஐக்கியப்பட்டார், உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். நீங்க 2 சாமுவேல் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வர்ற வரைக்கும் எலியாவை சீன்ல பார்க்கலாமே தவிர எலிசாவை சீன்ல பார்க்கவே முடியாது. நியர்லி 8 long years, 8 வருஷம் எலியாவுக்கு கீழே எலிசா அடங்கியே தான் இருந்தார். 8 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. தாவீது சவுலுக்கு கீழே எத்தனை வருஷம் இருந்தார் தெரியுமா? 6 வருஷம் இருந்தார். ஆனா எலியாவுக்கு கீழே எலிசாவை கர்த்தர் 8 வருஷம் கைகளுக்கு தண்ணீர் ஊத்தின அப்படின்னு தான் பேர் இருக்கே தவிர வேற எந்த விதத்திலும் எலிசாவை குறித்த ஒரு ஐடென்டிட்டி அங்க கிடையவே கிடையாது. 8 வருஷம் கைக்கு தண்ணியை மட்டும் ஊத்திட்டு சத்தம் கட்டாம அமைதியா அடங்கி இருக்கிறா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருங்கள். சில காலத்தில் தேவன் நம்மளை வைப்பார், சிலருக்கு முன்னாடி சிலரோட ஐக்கியப்பட வைத்திருக்கிறார்னா அந்த அபிஷேகம் சில ஊழியக்காரங்க கூட நம்மளை கர்த்தர் கனெக்ட் பண்றாருன்னா ஒரு கால ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த 8 வருஷம் முடிச்ச பிறகு நீங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா சொல்றாரு, நான் கில்காலுக்கு போகிறேன், அங்கேயும் வருவேன், நான் பெத்தலுக்கு போகிறேன், அங்கேயும் போகிறேன், நான் எரிகோவுக்கு போகிறேன், அங்கேயும் வருகிறேன், நான் யோர்தானுக்கு போகிறேன், அங்கேயும் வருகிறேன். இடையில இருக்கிற அநேக தீர்க்கதரிசி புத்தர்கள் சொல்லுகிறார்கள், எலிசாவின் இடத்துல உம்முடைய எஜமான கர்த்தர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? அப்ப இந்த நியூஸ் பரவலா எல்லாருக்குள்ளேயும் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனா எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் மற்ற தீர்க்கதரிசி புத்தர்களுக்கு தெரிந்தாலும், ஆனால் அவர்களோ சும்மா இருந்து விட்டார்கள். எலிசா மட்டும்தான் அந்த ஐக்கியத்தை தொடர்ந்து 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 போயிட்டே இருந்தான். விடாம ஒரு ஆளை பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தான். எலியா கடைசியாக சால்வை பிடித்து யோர்தானை அடித்தார். யோர்தான் 2ஆய் பிறந்தது. அக்கறைப்பட்டார்கள். அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் கேட்டபோது, அரிதான காரியத்தை கேட்டா என்னை நீ பார்க்கும் போது உனக்கு அது கொடுக்கப்படும். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலியாவும் எலிசாவும் இக்கரைப்படுத்தது. எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலா பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார். மேலிருந்து விழுகிற சால்வையை எடுத்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அடித்தான். யோர்தான் 2ஆய் பிரிந்தது. எலியா செஞ்ச கடைசி அற்புதத்தை எலிசா முதல்ல செஞ்சிட்டார். 8 வருஷம் அடங்கி இருந்தா
அந்த ஆள் செஞ்சது கடைசி அற்புதம் ஊழியத்தில். நம்ம ஆள் ஆரம்பமே அவர் செஞ்ச அற்புதம், கடைசியாக இவர் முதமே செஞ்சிட்டார். அடங்கி இருக்கிறவர்களுக்கும் ஐக்கியப்படுகிறவர்களுக்கும் அபிஷேகத்துக்கும் கிடைக்கிற டிக்னிட்டி, த ஹானர் என்ன தெரியுமா? நம்மளை கொண்டு செய்கிறது அசாதாரணமானவா இருக்கும். உங்கள் சபையை கொண்டு, நம்ம சபையை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது இப்படி தான் இருக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. ஹீப்ரு 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் ஆனபடியா அவர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அடங்குங்கள் இருக்கு. என்ன எப்படி இருக்கு? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமா, அவர்கள் உங்களை எப்படி துக்கத்தோட, ஆமா அது வாசி, விழித்திருக்கிறவர் ஆனபடியா ஒரு ஊழியக்காரன் எப்பயுமே துக்கமே படவே கூடாது. துக்கப்பட்டுட்டா நமக்கு அந்த ஆசீர்வாதம், ஐக்கியம் இருக்காது, அபிஷேகம் இருக்காது. எப்பயுமே ஊழியக்காரனை அப்படியே சந்தோஷப்பட வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கையில தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்க ஊழியக்காரரை எப்படி வச்சிருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கண்ணீரே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவர் சந்தோஷத்தோட இருந்தாதான் உங்களுக்கு அறுவடை இருக்கிறது. ஒரு பெரிய கம்பீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறா. ஏன் நான் இப்படி யோசித்து பார்த்தேன், சவுலை ஏன் ஆண்டவரை நிராகரித்தீர், ஏன் அங்கீகரிக்காம விட்டீங்கன்னு பார்த்தா, நம்ம ஆளு சாமுவேலுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு வரவே மாட்டாப்ல. நீங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நின்று அபிஷேகத்தை வாங்கினதோட சரிதான். பாஷ் அதுக்கப்புறம் தாறுமாறு தக்காளி தான். அல்லேலூயா. தன்னிச்சையாய் விடப்பட்ட காட்டுக்கழுதைய போல, இஷ்டத்துக்கு விடப்பட்டவனை போல அங்கிட்டும் இங்கிட்டும் பாருங்க. நீங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க. நீ கில்காலில் போய் 7 நாள் காத்துரு, நான் வருவேன், வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பலி செலுத்தலான்னு சொன்னா, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள், ஜனங்கள் நெருக்கி விட்டார்கள். அதனால அவன் துணிந்து, அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நிற்க, அவர் ஆண்டவர் சொல்லி இருந்தோம், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசி இருந்தோம். இவன் துணிந்து பலி செலுத்தினான். அவன் பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, இப்படி துணிகரம் கொண்டது என்ன, நான் வருவேன், வந்து சேர்ந்து தானே பலி செலுத்துவோன்னு சொன்ன போது அவனோ துணிந்து சாமுவேலுக்கு முன்னாடி நிக்கல. வேதம் சொல்லுகிறது அவன் துணிந்து பலி செலுத்தினான். கர்த்தர் உம்மை ராஜாவா இராதபடி கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார், தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன ஒருவனை தேடி போகிறார் என்று கர்த்தர் சாமுவேல் போயிட்டாரு. நீங்க பாருங்க, இது நடந்து இப்படி நடக்குது இல்ல. எனக்கு என்னன்னா, கொஞ்சம் மாதிரி வருத்தம் பட்டு ஐயா மன்னிச்சிருன்னு புரண்டு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. அங்க எதுவுமே இருக்காது. நீங்க பாருங்க, இவர் இந்த பக்கம் போவாரு, அவர் அந்த பக்கம் போயிடுவாரு. ஊழியக்காரனுக்கு முன்னாடி நிக்க என்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சவுல் மேக்சிமம் ஆஃப் டைம் பாருங்க. ஆனால் கடைசியில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்காக துக்கித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மட்டும் நீ துக்கித்து கொண்டே இருப்ப, நான் விளக்கு தள்ளி போட்ட சவுலுக்காக நீ எப்போ நைட்டு நிப்பாட்டிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி மறிச்சாச்சு. இப்போ 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் தேசத்தில் வந்து குறிக்கேற்கிறவர்களை, செத்தவர்களிடத்தில் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தில் இராதபடி அகற்றி போட்டான் சவுல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 7-8 வசனத்தில் இவனை வேஷம் மாறி அதே குறிக்கேற்கிற செத்தவர்களிடத்தில் போய் சாமுவேலின் ஆவியை தான் எழும்பி வர பண்ணு சொல்றாரு. உயிரோடு இருக்கும் போதெல்லாம் நிக்கிறது கிடையாது, செத்ததுக்கு அப்புறம் மட்டும் கூட்டு வந்து நிக்கிறதுன்னு சில ஆட்கள் சொல்ற மாதிரி. ஆமா ஆமா, இருக்கும் போது செய்யறது கிடையாது. ஆள் போனதுக்கு அப்புறம் ஆவியை எழுப்பி வரைச்சிட்டு நான் நிக்கிறேங்கிறது. இந்த வேலை செய்யவே கூடாது. நிக்க வேண்டியதுக்கு ஒரு டைம் இருக்கு, அப்ப நிக்கணும். ஆனா தாவீது அதுல கரெக்டா இருந்தான். எப்பவும் சாமுவேலுக்கு முன்பாக நின்றா. நீங்களும் நிற்க பழகுங்க. 2வது என்ன சொன்ன, சவுலுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை நிறுத்தினார். சவுலுக்கு முன்பாக தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சவுல் சொல்றாரு, தாவீது என் கண்களில தயவு பெற்று எனக்கு பிரியமா இருக்கிறான்.
அவனை எனக்கு முன்பாக வந்து நிற்க சொல் என்று சவுல் சொல்ற. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டிய சில காலங்களை கர்த்தர் வச்சிருப்பார். என்னது சொல்லுங்க? அதிகாரங்களுக்கு முன்பாக. எப்பயுமே சில நேரம் நம்ம சில அதிகாரங்களுக்கு எதிர்த்தே செயல்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சில நேரம் நம்மளை கர்த்தர் அங்க கொண்டு போற விதம் பாருங்களேன். ரோமர் 13:1-4 வாசித்து பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே, நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிற மேல் கோபாக்கினை வரும் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன். எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் சில நேரம் நிறுத்துவார். எப்பயுமே அதுக்கு எதிர்த்து நிற்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சில நேரம் கர்த்தர் சில ஆட்களுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்துறாருன்னா கீழ்ப்படிந்து அடங்கணும். 4வது சொன்னேன், சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்தினார். தாவீதுக்கு எத்தனை பிரதர்ஸ்? 7 பேர். தாவீது 8ஆம் குமாரன் என்று போடப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் குமாரனாகிய தாவீதுன்னு இருக்கா இல்லையா? 8ஆம் குமாரன் தாவீதுன்னு இருக்கு. ஆனால் 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரமும் நினைக்கிறேன் 7ஆம் குமாரனாகிய தாவீதுன்னு இருக்கு. இந்த 3 சகோதரர்கள் கூட்டத்துக்கு ஒரு 3 பேர் சொல்றேன். என்ன? 3 பேருக்கு ஒரு பேரு, அடுத்த 3 பேருக்கு ஒரு பேரு, ஒருத்தனுக்கு ஒரு பேரு, கடைசி தாவீதுக்கு ஒரு பேர் சொல்றேன். என்ன? மொதல் 3 பேருக்கு ஒரு சொல்றேன். தடை செய்கிறவர்கள். சகோதரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துவார். தடை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு 3 பேர். அடுத்த 3 பேர் தன்னலமுடையவர்கள். சொல்லுங்க. அடுத்த ஒருத்தனுக்கு பேர் தள்ளப்பட்டவன். ஆமா, தள்ளப்பட்டவன். தாவீது தகப்பன் சித்தத்தை செய்தவன். ஆமா சொல்லுங்க, தாவீது. அப்போ ஒரு சகோதரர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துறார். 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சகோதரர்கள். யாரு? தடை செய்கிறவன், தள்ளப்பட்டவர்கள். இப்போ நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்ல. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கலவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். ஒரு எலியாப் யுத்த களத்தில் நிற்கிறான். எலியாப்பும் அவனுடைய 2 சகோதரர்கள், மொத்தம் 3 பேர் யுத்த வீரர்களா நிற்கிறாங்க. அந்த 3 பேருக்கு தான் நான் என்ன சொன்னேன்? தடை செய்கிற கூட்டம். தாவீதை தடை பண்றாங்க. இவன் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு, யுத்தத்தை பண்றதுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இவர்களோ இவனை தடை செய்கிறார்கள். இவன் கேட்கிறான், கோலியாத்தை வீழ்த்தறவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? சவுலுடைய மருமகனா மாறுவான். அவன் பிள்ளைய கர்த்தர் அப்பா கொடுப்பேன் இருக்கிறாரு, உனக்கு இந்த வெகுமானம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். எல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்படுறான். திருப்பியும் கேட்கிறான். அப்பொழுது அவன் சகோதரர் எலியாப் சொல்லுகிறான், இங்க வந்ததுக்குரிய என்ன காரியம் உனக்கு? அப்பாட்ட இருந்து கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்துல விட்ட? துணிகரம் இல்ல. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க. தாவீதின் மீது கோபம் கொண்டான். கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். தடை பண்ணுகிற ஒரு கூட்டம் நமக்கு முன்னாடி எப்போது இருக்கும். அது யாருன்னா அவுட் சைட் பீப்புள் இல்ல, சகோதரர்கள். யாரு? வெளியே இருக்கிற ஆள்லாம் நம்ம தடை பண்ணவே மாட்டான். உள்ள இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, வெள்ளச்சட்ட கூட்டம். தோத்திரம். ஊழியக்காரன் சொல்றவன் தான் நம்மளை தடை பண்ணுவான். செபிக்கிறவன் சொல்றவன் தான் நம்மளை தடை பண்ணுவான். அபிஷேகத்துல இருக்கிறேன்னு சொல்றவன் தான் நம்மளை தடை பண்ணுவான். தடை செய்யறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். நீ என்ன செய்யறது? நீ என்ன கூட்டம் நடத்துறது? நீ என்ன இந்த ஜபத்தை நடத்துறது? நீ என்ன இதை பண்றது? தடை செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊழியத்துக்கு போகாதன்னு தடை பண்ணும். நம்ம கூட்டம் நடத்தும் போது இதுக்கு போகாதன்னு சொல்ற ஒரு தடை பண்ற ஒரு கூட்டம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவுட் சைடு அல்ல, இன்சைடு. நம்ம சகோதரர்கள் தான், நம்ம சகோதரிகள் தான். பெரிய ஆள் ஆயிடுவானோ தடை பண்ணுவாங்க.
மேலே பெறுவானோ தடை பண்ணுவாங்க, உயர்ந்துருவானோ தடை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நான் இதில் யோசிச்சு பார்த்தேன். துணிகரம், கோபம் கொண்டது, கொஞ்சம் ஆடுகளை, இது ஏன் இப்படி சொல்றான்னா, இந்த கூட்டத்தை ஏன் இப்படி பேச வைக்குது அப்படின்னா, தாவீத சகோதரர்களுக்கு முன்னாடி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ள அபிஷேகம் பண்ணார். எங்களெல்லாம் விட்டு இந்த சின்ன பயவுளையிட்ட மட்டும் அபிஷேகம் பண்ணின்ற ஒரு எரிச்சல், கோபம், முறுமுறுப்பு, கசப்பு, இந்த விரோதம், இந்த பகைதான் வெளியே இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி அவன் அப்படி பேச வைத்தது. சில நேரம் சகோதரர்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை நிறுத்துறாரா? கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க. தடை செய்கிற சகோதரர்கள் நமக்கு முன்பாக வருவார்கள். யூ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு தடை வருதுனாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். உங்களுக்கு தடை வருதுனால நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போறார். தடை செய்கிறவர்கள். அடுத்து என்ன சொன்ன? தன்னலமுடையவர்கள். இப்ப ஈசாய் தாவீதை கூப்பிட்டு, எப்பா நீ போய் யுத்த களத்தில் இருக்கிற உன் சகோதரர்களுக்கு போய் நீ இந்த சாப்பாடை கொடுத்துட்டு வான்னு அனுப்புறாருல. வீட்டில் ஒரு தின்னி மாட பயலுக 3 பேர் இருக்கானுங்கல்ல, தோத்திரம். ஆனா 3 பேரும், நான் இப்படிதான் யோசிக்கிறேன், இந்த 3 பேரும் போகல. தாவீதை அழைத்து, ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைச்சி கொண்டு போய் விடணும்னா யோசிக்கணும். அப்ப வீட்டில் இருக்கிறவன் வெறும் சுயநல பார்ட்டி தான். சில ஆட்களுக்கெல்லாம் சுயநலமாக தான் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. சுயநலமான ஆட்களுக்கு முன்னாடி கர்த்தர் அனுப்புவா. அத்தலை குண்டு மேலே இருக்கிற அக்கறை, எத்தனை வருஷம் நாங்கள் வீட்டில் இருக்கோம், எத்தனை வருஷம் இதை ஊரில் இருக்கோம், இப்போ உனக்கு என்ன அக்கறை அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் கவலைப்படக்கூடாது. சுயநலமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னப்போ அக்கறை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. தடையும் செய்வாங்க. சுயநலமான கூட்டங்கள் இருக்கும். தன்னலம், தன்னை மாத்திரமே நினைக்கிறது. தான் சபை, தான் ஊழியம், தான் குடும்பம், தான் பிள்ளைகள், தன்னுடைய வாழ்க்கை, தான் காரியம்தான் நடக்கணும்னு தேசம், ஜனங்கள் மீது ஒரு பெரிய அக்கறை இல்லாத ஒரு கூட்டம். வெளியே போராட்டத்துக்கு நிற்கிற சகோதரர்கள் மீது அக்கறை இல்லாத கூட்டங்கள் தான் இருக்கும். டோன்ட் வரி. தன்னலமுடையவர்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். சுயநலமுடையவர்களும் வருவார்கள். எப்போதும் தனக்குரிய காரியத்தின் மீதே அக்கறை உள்ளவர்கள் இருப்பார்கள். டோன்ட் வரி. அவர்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் நிறுத்துவார். தடை செய்யப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், தடை செய்கிறவர்கள், தன்னலமுடையவர்கள், தள்ளப்பட்டவர்கள். 7ஆம் சகோதரன் பேர் என்னது? பைபிள்ல அவன் பேரே இல்லை, ஒரே ஒரு இடத்துல வருது. ஆனாலும் அவன் பேரை கர்த்தர் காணல. அதுக்கப்புறம் அந்த 7ஆம் குமாரன்ற இடத்துல தாவீதை கர்த்தர் கொண்டு வந்துட்டாரா? 8ஆம் குமாரனாகிய இந்த தாவீதை 7ஆம் இடத்துல கொண்டு வந்துட்டாருன்னா ஒருத்தனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னு அர்த்தம்? காலி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா நான் இப்படி வசனம் தான் எனக்கு போட்டிருக்கு பைபிள்ல. வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி அதிகாரத்துல, இந்த வேத வசனத்தின்படி செய்யாதவன் எவனோ அவனை நான் இந்த புத்தகத்திலிருந்து அவன் பெயரை கிறுக்கி போடுவேன் அப்படின்றாரு. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன, பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவன, வேத வசனத்தின் ஒழுங்கின்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவன் பேரை என்ன செஞ்சிருவாரு? கிறுக்கி போட்டுருவாரு. அப்படி கிறுக்கி போடுறான்னா அவன் பேரை பைபிளே இல்லாதபடி ஆக்கிட்டாரு ஆண்டவர். அப்படி இல்லைன்னா அவன் தள்ளப்பட்ட ஒரு கூட்டம், வசனத்துக்கு கீழ்ப்படியாத கூட்டம், வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காத கூட்டம், கீழ்ப்படியாத ஒரு கூட்டத்துக்கு முன்னாடியும் கர்த்தர் நம்மை நிறுத்துவா. ஆனால் தாவீதோ தகப்பன் சித்தத்தை செய்கிற தேவ மனிதனாய் கர்த்தர் வைத்தார். எவன் தகப்பன் சித்தம் செய்கிறானோ அவனை தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு முன்பாக நிறுத்தி பயிற்சி கொடுப்பார். சுயநலம் உள்ளவர்களுக்கு முன்பாக பயிற்சி கொடுப்பார். ஆமென். தடை செய்கிற கூட்டத்துக்கு முன்னாடி பயிற்சி கொடுப்பார். ஆமென். தள்ளப்பட்டவர்களுக்கு முன்னாடி பயிற்சி கொடுப்பார். தடை செய்கிறவர்களுக்கு முன்னாடி பயிற்சி கொடுப்பார். ஓ, தன்னலமுடையவர்களுக்கு முன்னாடி பயிற்சி கொடுப்பார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம மாத்திரம் தகப்பன் சித்தத்தை மாத்திரம் செய்யணும். ஹல்லேலூயா. எப்போதும் தகப்பன் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. கடைசியா என்ன போட்டிருந்துச்சு? சத்துருக்கு முன்னாடி கர்த்தர்
தாவீதை தேவன் நிறுத்தினார். அல்லேலூயா. வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பர்க்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியர் அண்டையிலே போனான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். தாவீது கோலியாத் சத்துருக்கு முன்னாடியும் கர்த்தர் நிறுத்தினார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-13 வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், மாம்சத்தோடு மாத்திரமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, கேடயம், பட்டயத்தை பிடித்து நீங்கள் ஆமென் எல்லாவற்றையும் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என எடுத்துக்கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக ஆமென் தேவ பலமுள்ளமாயிருக்கிறது. அதனால கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி ஆற்றுப்படுகைக்கு போய் ஆற்றுப்படுகையில் இருக்கிற 5 கூழாங்கல்லை எடுத்து கொண்டு வந்தான் இருக்கு. என்ன அபிஷேகத்தை எடுத்தான்? 5 கூழாங்கல். 5 கூழாங்கல் என்பது 5 காயங்களுக்கு அடையாளம். 5 கூழாங்கல் என்பது 5 ஊழியங்களுக்கு அடையாளம். 5 கூழாங்கல் என்பது 5 நாமத்திற்கு அடையாளம். 5 கூழாங்கல் 5 காயங்களை ஏற்றவன், 5 ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதர்கள், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர்கள், 5 ஊழியங்கள், 5 நாமங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்பதாக 5 நாமங்கள், 5 ஊழியங்கள், 5 காயங்கள். இந்த 5 அதுல 1 தான் யூஸ் பண்ணா. உங்க மேல கர்த்தர் 5 விதமான ஊழியங்கள் இந்த திருச்சபையில வைத்திருக்கிறார். 5 விதமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். 5 விதமான நாமம் இருக்கு. ஒரு நாமத்தை எடுத்து அவனை கர்த்தர் எடுத்து அடிக்க உதவி செய்தார். நம்மளை சில நேரம் பெத்லகேம்ல பயிற்சி வைக்கிறது. சாமுவேலுக்கு முன்பாக, ஆமென், சவுலுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக நிறுத்த நீங்க அதுல ஜெயிக்க. அடுத்தது கர்த்தர் அவனை கொண்டு போனது, நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி தேவன் அங்கிருந்து அவனை சவுலின் வீட்டிற்கு கொண்டு போனார். அங்கிருந்து கர்த்தர் அதுலாமுக்கு கொண்டு போனார். அங்கிருந்து கர்த்தர் எப்ரோனுக்கு கொண்டு போனார். அங்கிருந்து கர்த்தர் அவனை சியோனில நிறுத்தி சிங்காசனத்தில் சமஸ்த இஸ்ரவேல தேவன் ராஜாவா உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். பெத்லகேம்ல உங்களை கொஞ்ச நாள் பயிற்சி வைக்கிறார். இந்த இடத்துல உங்களை டீச் பண்ணி நடத்துறாருன்னா ஒரு பெரிய மேன்மை வரப்போகுது. பாஸ்டர், டோன்ட் வரி, ஒரு அறுவடையை கர்த்தர் பண்ண போகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7 நீங்க 15 வசனத்தை வாசித்தா, இன்றைய தினம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவா 3:7 சொல்றார். யோசுவா 3:14 வாசித்தா, அது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, அது அறுப்பு காலமா இருந்தது. அறுவடை காலம்னா மேன்மை வரப்போகுதுன்னா அது தலைக்கு மேல போற பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த மாத்திரத்தில் யோர்தான் ஒரு குவியலாய் நின்று அவர்கள் அறுப்பு காலத்தை சுதந்தரித்தார்கள். யோசுவா 4:14 சொல்லுகிறது, அன்றைய தினம் யோசுவாவுக்கு ஜனங்கள் பயந்து நடுங்கி, மோசேக்கு இருந்தது போலவே பயந்து நடுங்கி இருந்தார்கள். எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற ஆண்டவர். அதற்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடலாம், ஆனா இன்னைக்கு துணிஞ்சு காலை வைக்க போறோம்.
குனிஞ்சு காலை வைக்க போறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். நீங்க காலை வைக்க வைக்க யோர்தான் பிரிய போகிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாள் வரப்போகிறது. எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை இன்னைக்கு மேன்மைப்படுத்த போகிறார். சொன்னத ஒரு அதிகாரம் கூட தாண்டல. அடுத்த அதிகாரத்துல 3:7 சொன்னா 4:14 கர்த்தர் செய்து முடித்தா. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் இந்த ஊழியத்துக்கு செய்ய போகிறார். விசுவாச ஜெப வீடு ஊழியத்திற்கு தேவன் செய்ய போகிற பெரிய காரியம் இந்த பெத்தலகே, இந்த விசுவாச ஜெப வீட்டின் பெத்தலகேமில் கர்த்தர் உங்களை சாமுவேலுக்கு முன்பாக, சகோதரர்களுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக ஓ ராகாதா நாகவோ சவுலுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துறார்னா உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ராகதியாந்தரலகபோ ரெகதியாந்தரகெதனமே கபூரபஷகதரலகதரலபா டுடதரகந்தனா கபூரிமி கரலகதியாந்தரலதனலபா மமரியாந்தரேகதனகடதியாந்தரலகதரிலிபி ஷபரலகதரலபா உடகதனகடதியாந்தரடதிரிலிபிரிமா கபோதனாகதியாந்தரலபா. ஆமென், ஆமென், ஆமென். தைரியமா இருக்கணும். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீது வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு பெரிய அறுவடை, ஒரு பெரிய அறுப்பு காலம், ஒரு கம்பீரத்தின் காலம். சாமுவேலுக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக, ஓ சகோதரர்களுக்கு முன்பாக, சத்துருவுக்கு முன்பாக என்னை கர்த்தர் நிறுத்துகிறார் என்றார். அடுத்தது தேவன் என்னை கொண்டு போகிறது சிங்காசனமாகத்தான் இருக்கும். ஏ யோர்தானே, நீ வெள்ளம் போல கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் என் கால்கள் அதில் பட்டவுடனே இப்பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடியது ஒரு குயலாய் நின்றது. அறுப்பு காலத்தை சுதந்தரித்தார்கள். இன்று சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தை அதே போல மேன்மைப்படுத்தி ஜனங்கள் மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கு பயந்து நடுங்கியிருந்தார்கள். எங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போறதுக்காய் நன்றி. பாஸ்டர் கார்த்திக், தங்கச்சி 3 பிள்ளைகளுக்காக, அவருடைய கூட இருக்கிற சகோதர குடும்பங்களுக்காக, சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தகப்பனே, நான் மனதார எங்க பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அறுப்பின் காலம், அறுப்பின் காலம். ஒரு பெரிய அறுவடையை வச்சிருக்கீங்கப்பா. எங்க பிள்ளைகள் தளர்ந்து போகாமல் பிரயாசப்பட்டு இருக்காங்க. அதுக்குரிய பெரிய பலன், கம்பீரம், பிரதிபலன், பூரண பலன், மகிழ்ச்சி, நன்மை, ஆசீர்வாதம், சுதந்திரம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளையும் விசேஷமா இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. சபையை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.